வணக்கம். உங்க பிசினஸ்ல வண்டி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதா? ஒரு லாரியோ வேனோ எதுவா இருந்தாலும் சரி. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தின எல்லாத்தையும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இன்சூரன்ஸ் ஏன் தேவை, ரெண்டாவது என்னென்ன மாதிரி பாலிசி இருக்கு, எதை நமக்கு செட் ஆகும், மூணாவதா இந்த பிரீமியத்தை எப்படி கணக்கு பண்றாங்க, கடைசியா ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா என்ன செய்யணும். இந்த 4 விஷயத்தையும் தெளிவா பாத்திரலாம். சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு கமர்ஷியல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? சும்மா சட்டத்துக்காகவா? இல்ல, அதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியாவுல கமர்ஷியல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம்னு ஏன் சொல்றாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, இது ஒரு ரூல், ஃபைன் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அது மட்டும்தான் காரணமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்கு. ஒன்னு, நீங்க நினைச்ச மாதிரி சட்டம். மோட்டார் வாகன சட்டம் 1988 படி இது கம்பல்சரி, அதை மீற முடியாது. ஆனா ரெண்டாவது காரணம் தான் உண்மையிலே ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க பிசினஸ்க்கான நிதி பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு எதிர்பாராத விபத்து நடந்தா அது உங்க மொத்த பிசினஸையும் பாதிக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு கவசம் மாதிரி இதுதான் உங்களை காப்பாத்தும். ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் எதுக்கு தேவைங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? என்னென்ன டைப்ல பாலிசி இருக்கு? அதுல நம்ம வண்டிக்கு நம்ம பிசினஸ்க்கு எது பெஸ்ட்னு எப்படி முடிவு பண்றது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது பேர்ல இருக்கிற மாதிரியே நம்ம வண்டியால 3வது நபருக்கு, அதாவது மத்தவங்களோட வண்டிக்கோ சொத்துக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அதை கவர் பண்ணும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க வண்டிக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு இதுல இருந்து 1 பைசா கூட கிடைக்காது. இன்னொரு ஆப்ஷன் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். இதுதான் முழுமையான பாதுகாப்பு. இதுல தேர்ட் பார்ட்டிக்கு ஆகிற சேதமும் கவர் ஆகும். கூடவே உங்க சொந்த வண்டிக்கு விபத்து, திருட்டு இல்லனா வெள்ளம், புயல் மாதிரியான இயற்கை சீற்றத்தால ஏற்படுற சேதமும் கவர் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சொத்தை நீங்க பாதுகாக்க நினைச்சீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி தான் ஒரே வழி. சரி, பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணும்னு பார்த்துட்டோம். ஆனா எது கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? ஏன்னா கிளைம் பண்ணும்போது சாரி சார் இது கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? சோ அந்த விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும். பொதுவா சில விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேத்துக்காது. உதாரணத்துக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, இல்ல வேலிட் லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறது, இதெல்லாம் சட்டப்படியே தப்பு. சோ இதுக்கு கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி வண்டி ஓட ஓட டயர் தேய்றது, சின்ன சின்ன கீறல்கள் விழுறது மாதிரியான ரெகுலர் வேர் அண்ட் தேர்க்கும் கிளைம் பண்ண முடியாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்சூரன்ஸுங்கிறது எதிர்பாராத விபத்துகளுக்கு தெரிஞ்சே பண்ற தப்புக்கு இல்ல. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா, எல்லாருக்கும் வர ஒரு காமன் கேள்வி, இந்த பிரீமியம் தொகையை எப்படிதான் முடிவு பண்றாங்க? ஒவ்வொரு வண்டிக்கும் ஏன் வேற வேற மாதிரி இருக்கு? அதுக்கு பின்னாடி சில முக்கியமான கணக்குகள் இருக்கு. அது என்னென்ன காரணிகள்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். பிரீமியத்தை முடிவு பண்றதுல முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் ஐடிவி. அப்படின்னா இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொன்னா உங்க வண்டியோட இன்னிய மார்க்கெட் வேல்யூ. ஒருவேளை வண்டி திருடு போயிருச்சு இல்லனா மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தரக்கூடிய அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். நீங்க ஐடிவியை கரெக்டா செட் பண்ணணும். அது அதிகமா இருந்தா பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா கிளைம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற பணமும் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு நல்ல செய்தி. நீங்க ஒரு வருஷம் பூரா எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணாம ஒரு கிளைம் கூட பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. அடுத்த வருஷம் உங்க பாலிசியை ரினியூ பண்ணும்போது பிரீமியம்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு பேரு தான் நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபி. நீங்க எவ்வளோ வருஷம் கிளைம் பண்ணாம இருக்கிறீங்களோ அவ்வளோ டிஸ்கவுண்ட் அதிகமாகிக்கிட்டே போகும். சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் இது. இந்த ஐடிவி, என்சிபி இதெல்லாம் தவிர இன்னும் சில விஷயங்களும் உங்க பிரீமியத்தை பாதிக்கும். உங்க வண்டி என்ன மாடல், அதோட வயசு என்ன, அது பெட்ரோலா, டீசலா இல்ல சிஎன்ஜியா, அப்புறம் நீங்க எந்த ஊர்ல வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே கணக்குல வரும். உதாரணத்துக்கு சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல விபத்து விகிதம் அதிகங்கிறதால அங்க பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரி, இது வரைக்கும் தியோரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராக்டிகலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். கடவுள புண்ணியத்துல அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஆனா ஒருவேளை இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தா என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா முதல்ல செய்ய வேண்டியது பதட்டப்படாம இருக்கிறது தான். உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை வண்டி திருடு போயிருந்தாலோ இல்ல பெரிய விபத்துனாலோ கண்டிப்பா போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். கடைசியா டேமேஜை கணக்கிட வர்ற சர்வேருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூதா முடியும்.
நீங்க ஒரு புது பாலிசி வாங்க போறீங்கனாலும் சரி, இல்ல பழைய பாலிசிய ரினியூ பண்ண போறீங்கனாலும் சரி, சில டாக்குமெண்ட்ஸ் கையில ரெடியா இருக்கணும். உங்க வண்டியோட ஆர்சி புக், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ரினியூ பண்றதா இருந்தா பழைய பாலிசி டீடைல்ஸ், அப்புறம் உங்க ஐடி மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாம் கையில இருந்தா வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. நீங்க உங்க வண்டிய வித்துட்டீங்கன்னா வித்த தேதியிலிருந்து 14 நாளுக்குள்ள இன்சூரன்ஸ வாங்கினவர் பேருக்கு மாத்தி கொடுத்துடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை மாத்தாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டி ஒரு விபத்துல சிக்குனா கிளைம் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் வரும். சோ இந்த 14 நாள் டைம்லைனா மறக்காதீங்க. சரி, கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சு பார்க்கும்போது உங்க பிசினஸ் உண்மையிலே முழுமையா பாதுகாப்பா இருக்கா? உங்க வண்டிக்கு சரியான கவரேஜ் இருக்கா? யோசிங்க. பாதுகாப்பான பயணங்கள் உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகட்டும். நன்றி.